ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरूपधरितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामिनि नामिने नमस्ते सारस्वते गौरवाणी प्रचारिणे निर्विशेष शुद्धादि पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்துடைய 3ஆம் ஸ்கந்தம் 13வது அத்தியாயம் பகவான் வராக தேவரின் தோற்றம். இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 35 36. பூவம் தெய்வதந்தனு துஸ்கிருதாத்மனாம் துஷ்டர்ஷனம் தேவவியத் அத்வராத்மகம் சந்தாம்சி யஸ்யத்வசி பரிஹிரோம் ஸ்வ ஆஸ்யம் ஷீப்ராந்திரிஷு சாதுகோத்ரம். ஓ பகவானே, யாகங்களை செய்வதன் மூலம் உமது வடிவம் வழிபடப்படுகின்றது. ஆனாலும் துராத்மாக்களினால் அதனை காண முடியாது. அனைத்து வேத மந்திரங்களும் காயத்ரி மந்திரம் போன்றவையும் உமது தோளின் தொடர்பினால் ஆனவே ஆகும். உங்களது உடலில் உள்ள ரோமங்கள் கர்ப்பை புற்களாகும். உங்களது விழிகளோ தூய வெண்ணெயை போன்றிருக்கும். உங்களது நான்கு பாதங்களும் நான்கு வகையான பலன் தரும் செயல்களாகும். 36. சக்துண்டாசி ஸ்வஈஷநாசயோ ரிடோதரே சமசா கர்ணரந்திரே காசிந்திரமாஸ்தியே ரசனே கிரகாஸ்துதே யஸ்ரவனம் தே பகவன் அக்னிகோத்திரம். ஓ பகவானே, உங்களது நாக்கு யாகத்தின் ஹோம பாத்திரமாகும். உங்களது நாசி துளைகளோ யாகத்தின் மற்றொரு பாத்திரமாகும். உங்களது வயிறோ யாகத்தின் உண்ணும் பாத்திரமாகும். ஓகே, இந்த சாப்டர் பகவான் வராகருடைய தோற்றத்தை பத்தி சொல்லியிருக்கு. இந்த அத்தியாயம் பகவான் வராகர், பூவராக சுவாமி வராக தேவனுடைய அற்புதமான ரூபம். அப்படி பகவான் இந்த பூமியில் அவதரிக்கும் போது அவருடைய அற்புதமான ரூபத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யாரால் புரிந்து கொள்ள முடியும், யாரால் புரிந்து கொள்ள முடியாது, யாரால் அணுக முடியும், யாரால் அணுக முடியாது அப்படிங்கிற அந்த ரகசியத்தை பாகவதம் சொல்லி. பாகவதத்துல இந்த 2 ஸ்லோகத்துல 35 மற்றும் 36 பகவானுடைய அந்த சச்சிதானந்த ரூபம் வராக ரூபத்தை யாரால் உணர முடியும், யாரால் உணர முடியாது, யாரால் பார்க்க முடியும், யாரால் பார்க்க முடியாது, யாரால் அணுக முடியும், யாரால் அணுக முடியாது. என்ன சொல்லிருக்குன்னா 35வது பக்கத்துல, ஓ பகவானே, யாகங்களை செய்வதன் மூலம் உங்களது வடிவம் வழிபடப்படுகிறது. பகவானுக்கு யஜ்ஞான்னு பேர். யஜ்ஞா, யஜ்ஞோவை விஷ்ணு. யஜ்ஞம்னாலே விஷ்ணுதான். யஜ்ஞம்னாலே விஷ்ணுவுக்கு அர்ப்பணிப்பதுதான். யஜ்ஞம்னாலே விஷ்ணு வழிபாடுதான். யஜ்ஞோவை விஷ்ணு. வேதாய தியாயதே விஷ்ணு வேதாயாம் யஜதோமகை துவாபரை பரிதையாக்கியாம் கலுமோத்தன் அரிக்கீர்த்தனா. சரி, இந்த ஸ்லோகத்தை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்ப என்னன்னா, முதல்ல இங்க என்ன அழகான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு அப்படின்னா, பகவானே உங்களை யஜ்ய ரூபத்துல வழிபடுறாங்க. யஜ்ஞவராகர், யஜ்ஞவராகர் பகவான் வராகமூர்த்தி யஜ்யத்தின் சொரூபமா இருக்காரு, யாகத்தின் சொரூபமா இருக்காரு. ஆனாலும் துராத்மாக்களினால் அதனை காண முடியாது. துராத்மா
ஆத்மா, துராத்மா, மகாத்மா, 3 விதமான ஆத்மாக்களை பத்தி நேற்று பேசிட்டு இருந்தோம். ஆத்மா, துராத்மா, மகாத்மா. மகாத்மா எப்போதும் பகவானுடைய புகழ் பாடிக்கொண்டு அவருக்கு சேவை செய்து கொண்டும் அவரை பூர்ண சரணாகதி பண்ணியிருக்கார். துராத்மா என்பவர் அதனை ஏற்க மறுப்பவர். சோ இந்த துராத்மாக்கள் இங்க யார் துராத்மான்னு சொல்லியிருக்கு? பகவத்கீதையில் 4 விதமான துராத்மாக்கள் துஷ்கிருதி பத்தி சொல்லி, நமாம் துஷ்கிருதோ மூடா பிரபத்தியந்தே நராதமா மாயா அபகிருத ஞான ஆசிரி பாவமாசிரிதா. பகவத்கீதையில 4 விதமான முட்டாள்கள், அறிவியலிகள், அவங்கள பத்தி சொல்லி. நமாம் துஷ்கிருதோ மூடா, மூடானா கழுத மாதிரி உழைக்கிறவங்க. நராதமன்னா மனிதனின் கடைநிலையானவங்க. மாயா அபகிருத ஞானா, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருப்பாங்க, சமஸ்கிருதம் படிச்சிருப்பாங்க, வேத மந்திரம் பாராயணம் பண்ணுவாங்க, அப்புறம் பௌதிக கல்வியில உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அந்த அறிவை என்னாச்சு, மாயை அபகரித்து, அவருடைய அறிவை மாயை அபகரித்து விட்டது. ஆசிரியம் பாவம் ஆசிரிதா, நாத்திகத்தன்மை உள்ள, நாத்திக கொள்கை உள்ளவங்க. இவங்களை பகவத்கீதை துஷ்கிருதின்னு சொல்லியிருக்கு. இங்க யாரு துஷ்கிருதின்னு சொல்லியிருக்குன்னா, வேதவாதி, வேதவாத ரத பார்த்தா. இந்த வேதவாதிகள்ங்கிறவங்க என்னன்னா, இவங்க உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருப்பாங்க, சமஸ்கிருதம் படிச்சிருப்பாங்க, சாஸ்திர ஞானம் இருக்கும், வேதங்களை படிச்சிருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னது இவங்களுக்கு? அதாவது வேதங்களை கடுமையாக பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்பவர்கள். இவர்கள் பகவான் அவதரிக்கிறார் என்றால் நம்புவதில்லை. இவங்க இந்த வேதவாதி, வேதவாதரதா பார்த்தா. இந்த வேதவாதிகள் என்ன பண்ணுவாங்க? வேதங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க, உபனிஷத்துக்களை படிப்பாங்க. கடைசியில என்ன முடிவுக்கு வருவாங்க? சர்வம் கலோ இதம் பிரம்மம், எல்லாம் பிரம்மத்துல தொடங்கியது, எல்லாம் பிரம்மத்துல முடிஞ்சது, அந்த பிரம்மன் தான் சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அந்த பிரம்மன் தான் சத்தியம் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க? பிரம்மம் தான் உண்மை, அந்த பிரம்மத்தை விட உயர்ந்த உண்மை இல்ல, அந்த பிரம்மம் இங்க வரும்போது நம்மள மாதிரி ஒரு உடம்பு எடுத்துக்குது, அதனாலதான் அவங்க அபராதம் பண்றோம். பகவானுடைய ரூபத்தை பௌதிகமானதா கருதுறோம். என்ன சொல்லியிருக்கு? பகவான் அவதரிக்கிறார் என்றால் நம்புவதில்லை. இவ்வாறு இருக்க வணங்கத்தகுந்த வராக அவதாரத்தை பற்றி என்ன சொல்வது? இவர்கள் பகவானின் பல்வேறு வடிவங்களை அல்லது அவதாரங்களை மனித உருவம் கொடுத்து வழிபடுகின்றனர் என்று கூறுகின்றனர். மக்கள்லாம் இறைவனை மனித உருவுல வழிபடுறாங்க. ஆனா அவர் பிரம்மஸ்வரூபமானவர், அவர் ஒளி வடிவானவர், அவர் ஜோதி வடிவானவர். இந்த வேதவாத ரதிகள், வேதவாத ரத பார்த்த அந்த வேதவாதிகள் என்ன பண்றாங்க? வேதங்களை படிச்சு தர்க்கம் பண்றாங்க, பிரம்மத்தை உணர முயற்சி பண்றாங்க, பகவானை விட்டுறாங்க. அதனாலதான் இவங்க துராத்மான்னு சொல்லிட்டு, பகவத்கீதை படி இவர்கள், பாகவதப்படி இவர்கள் துராத்மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஒரு அழகான லீலை நடந்தது 5000 வருஷத்துக்கு முன்னாடி. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில் இருந்த பொழுது, கிருஷ்ணரும் பலராமரும் கன்றுகளோடும் பசுக்களோடும் கோவர்த்தன மலை அடிவாரத்தில் யமுனா நதிக்கரையிலும் லீலைகள் செய்து கொண்டிருந்தார். பாருங்க, பாகவதம் என்ன சொல்லியிருக்குன்னா, பிரபுபாதர் அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை தன்னுடைய உபன்யாசங்கள்ல மேற்கோள் காண்பார். பிரபுபாதர் என்ன பண்றாரு? அந்த உபன்யாசத்துல இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி மேற்கோள் காண்பார். இத்தம் பிரம்ம சுகானுபூத்யா தாஷ்யந்ததானாம் பரதாரகேன மாயாச்சிதானாம் நரதாரகேன காவோபிதத்தின் புண்ணிய புத்தியா. இந்த பிருந்தாவனத்து கோபர்கள், ஆயர்குல சிறுவர்கள், பிருந்தாவனத்தில் இருக்கிற ஆயர்குல சிறுவர்கள் என்ன பாக்கியம் பண்ணிருக்காங்க? அவங்க பகவான் கிருஷ்ணர் கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பகவான் கிருஷ்ணரை ஒரு நண்பனாக நினைத்துக் கொண்டு பகவான் நண்பனை போல விளையாடி கொண்டிருக்கிறார். எப்படி விளையாட்டது? சாதாரண விளையாட்டு இல்லை. கிருஷ்ணர் நண்பர்களோடு போட்டியிட்டு தான் தோற்று விடுவார், நண்பர்களை ஜெயிக்க வைப்பார். பகவான் கிருஷ்ணருக்கு இன்னொரு திருநாமம் அஜிதா.
அஜிதானா யாராலும் வெல்ல முடியாதவன். அப்படி யாராலும் வெல்ல முடியாத பகவானை அவரது பக்தர்கள் பக்தியினால வென்று விடுகிறார்கள். அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு? இவங்களை ஜெயிக்க வச்சுட்டு அவங்கள முதுகுல தூக்கிட்டு போறாரு. தன் நண்பர்களை ஜெயிக்க வச்சுட்டு இந்த விளையாட்டுல கிருஷ்ணர் தோல்வி அடைகிற மாதிரி தன்னை விட்டு கொடுத்துட்டு நண்பர்கள் ஜெயிச்ச உடனே அந்த நண்பர்களை தன் முதுகுல தூக்கிட்டு போறாரு. யார் அவரு? முழுமுதற் கடவுள். இத்தம் பிரம்மசுகானுபூத்தியா. மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், வேதவாதிகள்லாம் கடவுளை பிரம்மஸ்வரூபம் நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுள் ஒரு ஒளி வடிவானவரு, ஜோதி வடிவானவரு. இத்தம் பிரம்மசுகானுபூத்தியா தாசந்ததானா பரதாரக்கேன. பகவானது பக்தர்கள் அவரை முழுமுதற் கடவுளாக அவரது தாமரை திருப்பாதத்துக்கு சேவனம் செய்யறாங்க. பகவானுடைய பக்தர்கள் பகவானை முழுமுதற் கடவுளா ஏற்றுட்டு அவங்க சேவை பண்றாங்க. பேசிட்டு இருக்கோம். அதாவது மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், வேதவாதிகள் இவங்க என்ன பண்ணிடுறாங்க? பகவானுடைய உருவமற்ற தன்மை பிரம்மஜோதி தான் எல்லாமே நினைச்சுக்கிறாங்க. இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, அந்த பிரம்மத்துல போய் இருந்து அனுபவிக்கணும், பிரம்மானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் நினைக்கிறாங்க. யாரு? மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள், வேதவாதிகள். இவங்க என்ன பண்ணிடுறாங்க? பிரம்மம் தான் எல்லாமே சொல்லி இந்த பிரம்மானந்தத்தை அனுபவிக்க வேண்டும். இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா தாசத்தானா பரதாரக்கேன. பகவானது பக்தர்கள் அவரை முழுமுதற் கடவுளா வழிபடுறாங்க. மாயா சித்தானாம் நரதாரக்கேன. மாயையில அறியாமல் இருக்கிற கட்டுண்ட ஜீவாத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, துராத்மா, அவர் பகவானை ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறார். மாயா சித்தானாம் நரதாரக்கே. பகவானுடைய லீலைகளையும் செயல்களையும் அவருடைய ரூபம், பகவானது நாம ரூப குணாதிசயங்களை அறியாமல் இருக்கிற மாயில் இருக்கிற ஒரு முட்டாள் ஜீவாத்மா அதை சாதாரணமானது நினைக்கிறார். பகவானை ஒரு சாதாரண மனிதனா நினைக்கிறார். ஆனா இந்த கோபர்கள்லாம் என்ன பாக்கியம் பண்ணாங்க? கிருஷ்ணரோடு விளையாண்டு அந்த விளையாட்டுல கிருஷ்ணர் தோல்வி எடுத்துட்டு தன் நண்பனுக்கு வெற்றி கொடுத்து அந்த நண்பனை தன் முதுகில் எடுத்துட்டு போறாரு. அதனால பக்தி தொண்டு பகவானை கவரக்கூடியது, தூய பக்தி கொண்டு பகவானை வசீகரிக்கக்கூடியது. அப்போ பிருந்தாவனத்துல ஒரு முறை கிருஷ்ணரும் பலராமரும் தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் அப்படியே அந்த கோவர்தன மலை சுத்தி வராங்க. அப்ப அந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க, கிருஷ்ணா பலராமா, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசிக்குது, சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணும். கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. எல்லா பண்டங்கள்லாம் தீர்த்து போச்சு. இப்ப ரொம்ப பசிக்குது எங்களுக்கு. கிருஷ்ணா பலராமா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குதப்பா. அப்படியா? ஓய் நறுமை நண்பர்களே, இங்க கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கு. அங்க பிராமணர்கள்லாம் யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓம் ஹரி ஓம் இதம் இந்திராயுதம் நமக, ஓம் வருணாயுதம் நமக, ஓம் அக்னியே நமக அப்படின்னு வேத மந்திரங்களை பாராயணம் செய்து கொண்டு பிராமணர்கள் யாகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த யாகசாலைக்கு போங்க. அங்க இருக்கிற பிராமணர்கிட்ட சொல்லுங்க, இங்க பலராமரும் கிருஷ்ணரும் வந்திருக்காங்க, ரொம்ப பசியோடு இருக்காங்க, கொஞ்சம் பிரசாதம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லுங்க. பிரசாதம் தருவாங்க, நீங்க வாங்கிட்டு வாங்க, சாப்பிடலாம். அப்ப இந்த பிராமணர் இந்த பசங்க என்ன பண்ணாங்க? கிருஷ்ணருடைய நண்பர்கள்லாம் அந்த பிராமணர்கள் யாகம் பண்ணக்கூடிய யாகசாலைக்கு போனாங்க. பிராமணர்கள்லாம் யாகம் செய்து கொண்டிருக்கிற யாகசாலைக்கு போனாங்க. ஐயா, இங்க பக்கத்துல இருக்கிற கோவர்தன மலை அடிவாரத்துல பலராமரும் கிருஷ்ணரும் கன்றுகளோடும் பசுக்களோடும் வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப பசிக்குது, நாங்க கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க, கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. உடனே இந்த பிராமணர்கள்லாம் முடியாது, இனி யாகமே முடியல, இனி பூஜையே முடியல, இனி பூர்ணாகுதி முடியல, அதுக்குள்ள பிரசாதம் வந்துட்டீங்க, போங்க போங்க, போயிட்டு விளையாடிட்டு அப்புறமா வாங்க, இனி இந்த சடங்கெல்லாம் முடியல, வேதத்துல பண்ண வேண்டிய சட்ட திட்டங்கள்லாம் நிறைய இருக்கு, அதனால இப்ப உடனே தர முடியாது, நீங்க வீட்டுக்கு போல. ஏமாற்றத்தோட திரும்ப வந்தாங்க. இந்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்க? யாகம் செஞ்சுட்டு இருக்கும் போது
இந்த பசங்க வந்து பிரசாதம் கேட்டதுக்கு அதெல்லாம் தர முடியாது போங்க. நண்பர்கள்லாம் ஏமாற்றத்தோட வந்தாங்க. ஸ்ரீதாமா, சுதாமா, மதுமங்கல், தோதகிருஷ்ணா எல்லாம் ஏமாற்றத்தோட வந்து, கிருஷ்ணா, பலராமா, கிருஷ்ணா நீ என்னமோ சொன்ன, பலராமர் பேரை சொன்னாங்க பிரசாதம் தருவாங்கன்னு அடி கொடுக்காம விட்டாங்க. அங்க பிராமணர்கள் யாகம் பண்ணிட்டு இருக்காங்க. போய் பலராமண்ணா வந்திருக்காரு, கிருஷ்ணர் வந்திருக்காரு, பிரசாதம் கேளுங்க தருவாங்கன்னா அவங்க உதைக்காத குறைதான். இந்த பிள்ளைங்களா, இப்பதான் யாகமே நடக்குது, யாகம் முடியணும், பூர்ணாபதி பண்ணணும், அப்புறம் யஜ்ய பிரசாதம் அதுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இப்பெல்லாம் ஒண்ணும் தர முடியாது, போங்க போங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு. என்ன கிருஷ்ணா, உங்களுக்கு இவ்வளவுதான் மதிப்பா, உங்க வார்த்தைக்கு இவ்வளவுதான் வேல்யூவா? கிருஷ்ணர் சொன்னாரு, கவலைப்படாதீங்க என் அருமை நண்பர்களே, என் அருமை நண்பர்களே, கவலையே படாதீங்க. அந்த பிராமணரின் மனைவிமார்கள் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போங்க. பிராமணருடைய அந்தனுடைய மனைவி, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி பலராமரும் கிருஷ்ணரும் வந்திருக்காங்க, கொஞ்சம் பிரசாதம் கேட்டாங்க. உடனே இந்த பசங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த பிராமணர்களாவது யாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க, துரத்தி விட்டாங்க. இந்த மாதாஜிட்ட போய் பிரசாதம் கேளுங்கிறாங்க, அவங்க சத்துவோ தோசை கரண்டியில அடி கொடுக்காம, பூரிக்கட்டை தோசை கரண்டி சத்துவத்துல அடி கொடுக்காம விட்டா பரவாயில்ல. ஏன்னா அவ சமைச்சிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்கான்னு கேட்டா யார் தருவாங்க? ஒரே ஆச்சரியம் அந்த ரெண்டு பேருக்கு. இப்போ இந்த பசங்கள்லாம் என்ன பண்றது? இப்போ சிறு பலராமரும் சொல்றாங்க, நீங்க அந்த அந்தனருடைய மனைவிகள்கிட்ட போங்கன்னு. உத கிடைக்காம இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, தைரியமா போங்க. மாதிரி சொல்லுங்க, பக்கத்துல பலராமரும் கிருஷ்ணரும் வந்திருக்காங்க, பசியோட இருக்காங்க. சரி, முயற்சி பண்ணி, கிருஷ்ணர் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு, முயற்சி பண்ணி பார்ப்போம். கிருஷ்ணாவுடைய நண்பர்கள், கோபர்கள், ஆயர்குல சிறுவர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த அந்தனருடைய மனைவிகள்கிட்ட வந்தாங்க. அந்த யாகசாலையில் இருக்கக்கூடிய யாகம் பண்ணிட்டு இருக்க அந்தனரின் மனைவிகள், அவங்க யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. யாகத்துக்கு தேவையான பிரசாதம், அப்புறம் யாகத்துக்கு எல்லாம் ஏற்பாடுகள்லாம் செஞ்சு அவங்க வந்து தன் கணவர்மாருக்கு அசிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாகம் செய்கிற பிராமணருக்கு உதவி செய்யறாங்க. இப்போ இந்த நண்பர்கள்லாம் வந்தாங்க, மாதாஜி, இங்க பக்கத்துல கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்காங்க, கொஞ்சம் சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வந்து உடலெல்லாம் மயிர்குத்தட்டு எரிது. என்ன பாக்கியம், கிருஷ்ணரையும் பலராமரையும் தரிசனம் பண்ண போறோம், அதுவும் பிரசாதம் வேற கேட்டு வந்திருக்காங்க. யாகத்துல நிவேதனம் செய்ய வச்சிருந்த முறுக்கு, சீடை, பாயாசம், சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரு பறிக்க விடல. என்னென்ன சமைச்சாங்களோ, பகவானுக்காக என்னென்ன நிவேதனம் பண்றதுக்காக என்னெல்லாம் சமைச்சாங்களோ, ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் எடுத்து அந்த அந்தனரின் மனைவிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ரொம்ப அன்போட பக்தியோட கிருஷ்ணருக்கு பரிமாறுறாங்க. கண்கள்லாம் கண்ணீரா நினைச்சிருக்கு. ஜய துஜா பத்னி ஜய நாக கன்யாகா ஜய துஜா பத்னி ஜய நாக கன்யாகா ஜய ராதே ஜய கிருஷ்ணா ஜய விருந்தாவன் ஜய ராதே ஜய கிருஷ்ணா ஜய விருந்தாவன் ஸ்ரீ கோவிந்த கோபிநாத மதன மோகா ஸ்ரீ கோவிந்த கோபிநாத மதன மோகா. ஜெய ராதே ஜெய கிருஷ்ண ஜெய விருந்தாவன். அந்த விருந்தாவனத்துல ரொம்ப அழகான ஒரு லீலை. இந்த அந்தனுடைய மனைவிகள்லாம் போய் கிருஷ்ண பலராமர் தரிசனம் பண்ணி கதெல்லாம் தண்ணீரா நினைந்து
சேவனம் செய்கிறார். அப்ப கிருஷ்ணர் பலராமன் சொல்றாங்க, ஓ அந்த மனைவிகளே, ஏன் இப்படி பண்ணீங்க? உங்க கணவன்மார்கள்லாம் உங்க மேல கோச்சிக்க மாட்டாங்களா? கணவன்மார்கள் யாகம் செய்யும் போது யாகசாலை விட்டு எழுந்து வந்துட்டீங்க நீங்க. அது மட்டும் இல்ல, யாகத்துல வச்சிருந்த பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க. உடனே அந்த தேவதைகள் சொல்றாங்க, அந்த அந்தணரின் மனைவிகள், பிரபு, உங்களை திருப்திப்படுத்துவதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். உங்களை திருப்தி செய்வதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். நீங்க இப்போ இந்த நிவேதனத்தை ஏத்துக்கங்க, எங்களுடைய அன்பை ஏத்துக்கங்க. எங்கள் கணவன்மார்கள் எங்க மேல கோவப்பட்டாலும் சரி, எங்களை வீடு கடத்தினாலும் நாடு கடத்தினாலும் சரி, நாங்க உங்களை விட்டு போக மாட்டோம். எங்களுக்கு இந்த மனித வாழ்க்கை வேண்டாம், எங்களுக்கு இந்த ஜட உலக வாழ்க்கை வேண்டாம். சமுதாயம், குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைங்க எதுவும் வேண்டாம். கிருஷ்ணா, எங்களை உங்களோடய அழைச்சிட்டு போயிருங்க, நாங்க உங்களுடைய நிழல் போல பின்னாடி வரோம். இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, அதெல்லாம் தர்மம், அது தர்மமாகாதே. கணவன் மனைவிக்கு சேவை செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும், இருவரும் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். அப்படி சேவை செய்து செய்து பகவான் மேல ஒரு விருப்பத்தை வளர்த்து கொண்டு திரும்ப பகவான் வரும். நீங்க செயற்கையெல்லாம் துறக்க முடியாது. இரண்டாவது, உங்க கணவன்மார்கள் உங்க மேல கோபம் கொள்ள மாட்டாங்க, தைரியமா இருக்கலாம். ஏன்னா இந்த லீலையை நான் காண்பித்து விட்டேன். அவங்க இப்ப வெட்கி தலை குனிஞ்சிருக்காங்க. பிராமணர்கள்லாம் வெட்கி தலை குனிந்து விட்டார்கள். சே, யாருக்காக யஜ்ஞம் பண்ணோம்? யஜ்ஞம்னால விஷ்ணு, யஜ்ஞோவ விஷ்ணு. அந்த விஷ்ணு வாசுதேவன் தான் இப்ப கிருஷ்ணரா வந்தது. வாசுதேவ கிருஷ்ணன் பிரசாதம் வேணும்னு அனுப்பிச்சிருந்தார் நண்பர்களை. நம்ம பாருங்க எவ்வளவு முட்டாளா இருக்கு, எப்படி வாழ்க்கையை வீண் பண்ணிடும். பிரசாதம் கேட்டு பகவானே தன் சேவகர்கள் அனுப்பிச்சிருக்காரு. நம்ம ஓடோடி போய் சேவை செய்திருக்க வேண்டாமா? இந்த யாகம் செய்யணும், மேலுலகத்துக்கு ஏற்றம் பெறணும், சொர்க்கலோக பதவி அடையணும். இப்படி பௌதிகத்துல மூழ்கி போய் பௌதிக விஷயங்களை அனுபவிக்கணும். இந்த யாகம் பண்ண எனக்கு அந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ண எனக்கு இந்த பலன் கிடைக்கும். இப்படி வேதத்துல இருக்கிற ப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டி கர்ம காண்டா சிஷன், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பலநோக்கு கர்மங்கள்லயே பற்றுதல் கூடும். ஆனா வேதத்துடைய மைய பொருளை விட்டாச்சு. வேதத்துடைய மைய பொருள் என்னது? வேதைஷ சர்வே ரகமே வேத்யோ வேதான் வேதவித் விதேகச்சாரம். வேதங்களால் அறியப்பட வேண்டிய ஒரு கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அதனால மிக முக்கியமான கல்வி பகவான் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுதான். அதுதான் இங்க பொருளுடைய கோப்பா எழுதியிருக்காரு. கோப்பா என்ன எழுதியிருக்காரு? பொருளுரையில ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. வேதவாதிகள் வேதங்களை அவற்றுக்கு குருடப்பட்டிருக்கும் யாகங்களை தவிர வேறொன்றும் இல்லை என்று நினைக்கின்றனர். அதுக்கப்புறம் இவங்க வேதத்துல சொல்லப்படுற பல்வேறு யாகங்களை அர்ப்பணிக்கிறாங்க வேதத்துல. ஆனா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருப்பாருங்க? ஓ பகவானே, உங்களது நாக்கு யாகத்தின் ஹோம பாத்திரமாகும், உங்களது நாசி துளைகளோ யாகத்தின் மற்றொரு பாத்திரமாகும், உங்களது வயிறு யாகத்தின் உண்ணும் பாத்திரமாகும், உங்களது மற்றொரு பாத்திரம் உங்களது செவி தொலைகளாகும், உங்களது வாயினுள் பிரம்மதேவரின் யாக பாத்திரம் இருக்கிறது, உங்கள் தொண்டை குழிலோ உங்கள் தொண்டை குழலோ சோமம் என்றறியப்படும் யாக பாத்திரத்தின் மற்றொரு பாகமாகும். மேலும் எதையெல்லாம் நீங்கள் வெல்லுகின்றீரோ அது அக்னி கோத்திரமாகும். அப்ப அனைத்தும் பகவானுக்குள்ள அடங்கியிருக்கிறது. எல்லாமே அவருடைய சச்சிதானந்த ரூபத்துக்குள்ள இருக்கு. ஆனா இதை உணராதவங்க, பகவானை பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுளா ஏற்றுக்கொள்ளாதவங்க, பக்தி தோண்டு பாதை ஏற்றுக்கொள்ளாதவங்க என்ன நினைக்கிறாங்க? பகவானுடைய உருவத்தை ஒரு சாதாரணமானது நினைக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, யாகத்துடைய ஒரு பாகம் பகவானுடைய ஒரு வராகருடைய ஒரு உடல் உறுப்போடு சம்பந்தப்பட்டது. அப்புறம் பொருளூர்ல பிரபா மேல என்ன சொல்றாரு? பகவானின் அவதாரத்துக்கு மரியாதை அளிக்காது ஒருவனால் யாகத்தை நிறைவாக செய்ய முடியாது. பகவானின் அவதாரத்துக்கு மரியாதை அளிக்காம ஒருவரால் யாகத்தை நிறைவாக செய்ய முடியாது. பாத்தீங்களா?
அப்ப இந்த பிராமணர் என்ன பண்ணாங்க? யாகத்தினுடைய சடங்கு, வேதத்துல இருக்கிற புண்ணிய கர்மா, கர்ம காண்டம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற பலநோக்கு கர்மமான புண்ணிய கர்மால கவனம் செலுத்தினாங்க. நான் வந்து இந்த கிழமை இந்த தேவதை வழிபட்டா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், நான் இந்த கிழமை இந்த தேவதைக்கு யாகம் பண்ண எனக்கு இந்த பலன் கிடைக்கும். அப்ப பலநோக்கு கர்மத்துல ஈடுபட்டதுனால அவங்க வேதத்துடைய மைய கருத்தை விட்டுட்டாங்க. இப்ப இந்த பிராமணர் கதை அதுதான். இங்க இருக்கிற பிருந்தாவன் அந்தனர்கள் பிராமணர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க யாகத்தினுடைய பலனை அனுபவிக்க நினைக்கிறாங்க, ஆனா யஜ்ஞேஸ்வரனை மறந்துட்டாங்க. கிருஷ்ணதான் யஜ்ஞேஸ்வரா அகிலக்கூ பகவான் நமஸ்தி. அவர்தான் யோகேஸ்வரன், அவர்தான் ஜெகதீஸ்வரன், அவர்தான் யஜ்ஞேஸ்வரன், அவர்தான் சர்வேஸ்வரன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே யோகேஸ்வரன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சர்வேஸ்வரன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ண யஜ்ஞேஸ்வரன், அவர்தான் ஜெகதீஸ்வரன். அதனால இந்த விஷயத்த மறந்துட்டாங்க. அப்புறம் தங்களை நினைத்து அவங்க நொந்து கொள்றாங்க. சே, என்னடா வாழ்க்கை பாருங்க, யாகம் பண்றேன் யாகம் பண்றேங்கிற பேர்ல புண்ணிய கர்மாக்களை அடைகிறதுதான் கவனமா இருக்கு. கிருஷ்ண பலராமரை விட்டுட்டாங்க. அந்த யாகம் பண்றதே அவங்கள திருப்திப்படுத்துதான். அடுத்த வரையில புரோப்பா எழுதுறாரு. புரோப்பா அடுத்த வரையில என்ன எழுதியிருக்காரு? அதாவது பகவானை சரணடைந்து பகவானுக்குரிய பக்தி தொண்டு செய்வதே உண்மையான யாகமாகும் என்றைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பகவானின் அவதாரத்தின் உடலின் பல்வேறு பாகங்களோடு தொடர்புடைய யாகத்தின் பல்வேறு பாத்திரங்கள் இருக்கின்றன. பகவானை சரணடைந்து பகவானுக்குரிய பக்தி தொண்டு செய்வதே உண்மையான யாகமாகும். அப்போ இந்த அந்தணர்கள் அதை தவற விட்டுட்டாங்க. அவங்க வேத மந்திர பாராயணம் பண்ணியிருந்தாங்க, உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தாங்க, சமஸ்கிருதம் படிச்சிருந்தாங்க, எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் எங்க ப்ராப்ளம்? அவங்க பகவானை சரணடைய மறுத்து விட்டார்கள். அந்த வேதவாதிகள், கடவுள் நம்பிக்கையற்றவங்க, அப்புறம் வேத நியமங்களை மட்டும் பின்பற்றவங்க, பௌதிக நன்மைக்காக வேத நியமங்களை பின்பற்றவங்க, பௌதிக லாபத்துக்காக வேத நியமங்களை எடுத்துக்கிறவங்க, இவங்கெல்லாம் நாத்திகரோடு ஆசிரிபாவமாஷ் அல்லது துஷ்கிருதியோடு ஒப்பிடப்பட்டிருக்காங்க. இப்ப இந்த பிராமணர்கள் தன்னுடைய நிலைமைய நினைச்சு, சே என்னடா இப்படி பண்ணிட்டோம். கிருஷ்ணரும் பலராமருமே நேர்ல கேட்டிருக்காங்க, அவன் நண்பர்களை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நம்ம என்ன பாக்கியம், இந்த யாகம் செய்து அவரை திருப்திப்படுத்ததானே. ஆனா அல்டிமேட்டா அதை விட்டாங்க. கடைசியில் இறுதியில அதை விட்டாங்க. அப்போ பொருளூர்ல பிரபுபாத் மேலும் என்ன சொல்றாரு? 5 விஷயங்கள் கலியுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. அஸ்வமேதம், கவாலம்பம், சந்நியாசம், பலபாத்ரிகம், தேவரேன ஸ்லோபாத்மி, கலோபாஞ்ச விவச்சம். 5 விதமான ரகசியம் கலியுகத்துல தடை செய்வது. அஸ்வமேத யாகம் செய்வது, சந்நியாசம் எடுத்துக் கொள்வது, முன்னோருக்கு மாமிச பட்சங்களை படைக்கிறது, யாகத்துல மிருகத்தை பலியிடுவது, அப்புறம் சகோதரனுடைய மனைவி மூலமா குழந்தை பெற்றுக்கொள்வது. இந்த 5 விஷயம் கலியுகத்துல தடை செய்யப்படும். அஸ்வமேதம் போன்ற யாகம் மகா பிரம்மாண்டமான யஜ்யம், அஸ்வமேத யஜ்யம், ராசு யஜ்யம், இந்த மாதிரி யாகம் செய்யறதுக்கு தகுதி வாய்ந்த மன்னர்கள் வேணும். பெரும் செல்வந்தரா இருக்கு, பாராளும் வேந்தனை பெரும் செல்வந்தரா இருக்கு. அந்த யஜ்யம் பண்ணக்கூடிய பிராமணர் தூய மனதோட தூய்மையானவராக வேத மந்திரங்களை சரியாக உச்சரிப்பவரா இருக்கு. தன்னலமற்ற சுயநலமற்ற மற்றவங்க நன்மைக்காக யாகம் செய்யணும். பாருங்க, கலியுகத்துல இந்த மாதிரி யாகம் பண்றத பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி பர்ஃபெக்டா யாகம் பண்றதுக்கு ஆளும் கிடையாது, ஃபாலோ பண்ணாங்க அவ்வளவுதான். அதனால கலியுகத்துல என்ன யஜ்யம் சிபாரிசு செய்யப்பட்டிருக்குன்னா சங்கீர்த்தன யஜ்யம். யஜ்யம் சங்கீர்த்தன பிராய கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்க உபாங்க அஸ்தரம் யஜ்யம் சங்கீர்த்தன பிராய யஜேதிகி சுமேதசனம். கலியுகத்துல என்ன யஜ்யம் சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு? கிருஷ்ண சங்கீர்த்தம், நாம சங்கீர்த்தம், சங்கீர்த்தன யஜ்யம். பகவத்கீதை கூட பகவான் சொல்றார், யஜ்ஞானாம் ஜப யஜ்யோஸ்மி, யாகத்திலே நாம ஜபமாக இருக்கிறேன்.
ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ராம். அதனால பகவான கலியுகத்துல சங்கீர்த்தன மூலமா தான் வழிபடணும். இந்த சங்கீர்த்தனை தோற்றுவித்தவர் யாரு? சைத்தன்ய மகாபிரபு. மேலும் எழுதுறாரு, ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் ஸ்கந்தத்தில் பகவானின் அவதாரமான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை திருப்திப்படுத்த ஒருவன் சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று தெளிவாக கூறுகிறது. சைத்தன்ய மகாபிரபுவை திருப்திப்படுத்தணும்னு சொன்னா மகாபிரபு முன்னாடி வந்து 2 கையை உயர்த்திட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சங்கீர்த்தனம் பண்ணலாம். நாம யஜ்ஞம் ஜப யஜ்ஞம் செய்யலாம். யாகங்களை செய்வதின் பலனை ஒருவன் அடைய வேண்டும் என்றால், யாகங்கள் செய்வதின் பலனை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் இதனை கடுமையாக பின்பற்ற வேண்டும். கலியுகத்துல யாருக்கெல்லாம் யஜ்ஞம் பண்ணதோடைய பெனிஃபிட் கிடைக்கணும், யாகம் செஞ்சா என்ன முழு பலன் கிடைக்குமோ அந்த பலன் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம். நாம ஜெபம் பண்ணி வெறுமனே சங்கீத யஜ்ஞம் பண்றதுனாலயே மற்ற யாகங்கள் செய்யற பலன் எல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அதனாலதான் சங்கீர்த்தனம் வந்து டாப் மோஸ்ட் யஜ்ஞம். இந்த உலகத்திலே மிக சிறந்த யஜ்ஞம் சங்கீர்த்தனை, நாம சங்கீர்த்தனை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. அதனால வேதத்தினுடைய நோக்கம், வேதங்களின் வழிவந்த நூல்களின் நோக்கம் எல்லாமே பரமபுருஷனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது தான், அவரை அடைவதற்கு. ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருக்காங்க பிரபுபாதா வந்து. இந்த யுகத்துக்கான யஜ்ஞம் கலியுகத்துல சங்கீர்த்தனம், நாம சங்கீர்த்தனம். வேற எந்த யஜ்ஞமும் நடைமுறை போவார் பொருந்தார். சரி, அப்புறம் என்ன நடந்தது? இந்த பிராமணர்கள்லாம் வந்து வெக்கி தலை முடிந்தாங்க. போய் கிருஷ்ண பலராமர் வந்திருந்தும் நம்ம அவங்க சேவை பண்ணாம விட்டுட்டோமே, பிரசாதம் கொடுக்காம விட்டுட்டோமே, அபராதம் செய்து விட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அத வேதனை அடிச்சு அவங்க சொல்றாங்க, நம்ம செய்த யாகம் எல்லாம் நரகத்துக்கு போகட்டும், நம்ம சொன்ன யாக மந்திரங்கள் நரகத்துக்கு போகட்டும், நம்ம வாழ்க்கையை நரகத்துக்கு போகட்டும். ஏன்னா ஆல்ரெடி நரக வேதனை தான். பகவானை விட்டுட்டு இதெல்லாம் பண்ண, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்ததை விட்டுட்டு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகிழ்விப்பதை விட்டுட்டு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்ததை விட்டுட்டு வெறுமனே பலநோக்கு கர்மத்துக்காக, புண்ணிய கர்மத்துக்காக பண்ண யஜ்ஞம். அதுல எந்த பிரயோஜனம் இல்ல. கிருஷ்ண உணர்வுல ஒருத்தர் செயலாற்றாருன்னா அதுதான் மிகச்சிறந்த யஜ்ஞம். யஜ்ஞசிஷ்டா சிரசந்தோ புஷ்யந்தே சர்வகில்பிஷை புஞ்சந்தேதி தோகம் பாமா ஏ பசு தாக்குறார். விஷ்ணுவுக்காக யாகம் செய்து விட்டு அந்த யாகத்துல மீதமான உணவை சாப்பிட்றவங்க எல்லா பாவத்திலிருந்து விடுபடுவாங்க. அப்படி செய்யாதவங்க அவங்க உண்ற ஒரு கவலமும் பாவத்தையும் விடுறார்களாச்சுன்னா, யஜ்ஞாத்தா கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனா கதக்கம் கர்ம கௌர்த்தேய முக்த சங்க சமாச்சாரா. ஒருத்தர் செய்யக்கூடிய செயல் வந்து விஷ்ணு திருப்திக்காக இருக்கணும், அப்பதான் அந்த செயல் வினை இருக்காது. அல்லனா இதை என்ன கர்மா பண்ணாலும் அதோடைய செயல் வினை. புண்ணிய கர்மா பண்ணா அதற்கான விளைவை அனுபவிக்கணும், புண்ணியம் தீர்த்ததுக்கு அப்புறம் திருப்பி பழையபடி ஆகணும். பாவ கர்மா செஞ்சு அதற்கான வினை அனுபவிக்கணும். சீனே புண்ணிய பிரத்யலோக பிசந்தி. ஒருத்தர் வந்து புண்ணிய கர்மா நிறைய பண்ணி, நிறைய புண்ணியங்கள் யாகத்துல நிறைய யாகம்லாம் செஞ்சு புண்ணிய கர்மா பண்ணி மேலுலகத்துக்கு போகணும் ட்ரை பண்றாரு. அப்புறம் என்னாச்சு? புண்ணியம் முடிச்சு திரும்ப வந்துட்டேன். ஆனா கிருஷ்ண உணர்வு பாவ புண்ணியத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால வேதத்தை சொல்லப்பட்ட யஜ்யங்கள் எல்லாம் இப்ப கலியுகத்துல பண்ண முடியாதனால ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. மகாமந்திரம் மகாமந்திரம் சொல்றது மூலமா எல்லா யாகத்தோடைய பலனும். இந்த பிராமணர்கள் வேதனை பண்ணிக்கிட்டு
முகம்லாம் வாடி போய் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அப்பவும் பாருங்க இந்த பிராமணர் கிருஷ்ண பலராமர் பார்க்க போகல. ஏன்னா இவங்களுக்கு பயம், கம்சன் ஏதாவது ஜெயில போட்டுருவாரோ, கம்சன் அரெஸ்ட் பண்ணிடுவாரோ, அடிச்சிடுவாரோ, கொன்னுருவாரோ. ஆனா அந்த அந்தனுடைய மனைவிகளுக்கு பயமே இல்லை. கம்சன் எங்களை பிடிச்சா என்ன, ஜெயில போட்டா என்ன, சித்திரவதை பண்ண என்ன, கொன்ன என்ன வேணாலும் பண்ணணும், கிருஷ்ண பலராமருக்கு சேவனம் பண்றதோட பெரிய வேலை என்ன இருக்கு அப்படின்னு இந்த அந்தனுடைய மனைவிகள், இவங்க வேத மந்திரம் படிக்கல, இவங்க குருகுலுக்கு போகல, இவங்க ஐடி பார்க்கு போல, இவங்க சாப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது, இவங்க பெரிய தசு புசு படிப்பெல்லாம் படிக்கல, சாதாரண கிராமத்துல உள்ளவங்க. ஆனா கிருஷ்ணர் மேலையும் பலராமர் மேலையும் அதீத அன்புள்ள தூய பக்தி. அப்புறம் அவங்க திரும்ப போக மாட்டேங்கிறாங்க. பகவான் சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றாரு, ஓ அந்தனரின் மனைவிகளே, உங்க கணவன்மார்கள் குழந்தைகள்லாம் உங்களுக்காக காத்திருப்பாங்க, வயசான பெற்றோர்கள், மாமன்மார்கள், மைத்துனர்கள், மருமான்மார்கள்லாம் காத்திருப்பாங்க, திரும்ப போங்க நீங்க. அப்ப அந்த அந்தனுடைய மனைவி சொன்னாங்க, நாங்க போக மாட்டோம், நாங்க போன கணவர் எங்களை ஏத்துக்க மாட்டாரு, என்னன்னு கணவரை விட்டுட்டு வந்துட்டோம். அந்த காலத்துல ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியேறினாலே அவங்கள அடுத்து ஏத்துக்க மாட்டாங்க, யாரும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு. சரி, இப்ப என்னாச்சு, இந்த அந்தனுடைய மனைவிகள்லாம் சொல்றாங்க, நாங்க போக மாட்டோம், போன கணவர்மார்களை ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டோம். எங்க கணவர்மார்கள் யாகம் பண்ணிட்டு இருந்தாங்க, யாகத்தில் உள்ள பிரசாதத்தையும் யாகத்தில் இருந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லாமலாம் நாங்க வந்துட்டோம். ஒரு ஒரு அந்தனுடைய மனைவி குழந்தையை குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க, ஒரு மனைவி யாகத்துக்கு தேவையான பொருட்களை ஏற்பாடு, எல்லாம் ஒரு அந்தனுடைய மனைவியும் பல சேவையில் ஈடுபட்டாங்க. ஆனா கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே அதெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு நேரா கிருஷ்ணத்தையும் பலராமத்தையும் ஓடிட்டாங்க. அதனால நாங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டோம், எங்களுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு, இல்லை அந்த மனைவிகளே, கிடையவே கிடையாது, திரும்ப போங்க, உங்க கணவன்மார்கள் உங்களை ஏற்றுக்கொள்வாங்க, உங்களுக்கு அன்பு செய்வாங்க. அப்புறம் இந்த அந்தனுடைய மனைவிகளும் திரும்ப வந்தாங்க. இவங்களுக்கு கம்சன் மேல பயமே கிடையாது, கம்சன் எங்களை பிடிச்சிருவானோ, ஜெயில போட்டுருவானோ, ஆனா அவங்க பயந்துகிட்டாங்க. அப்போ பகவான் மேல களங்கம் இல்லாத பக்தி உள்ளவங்களுக்கு பயமோ கவலையோ சோகமோ கிடையாது. யசாங்கை ஸ்மூயமானாயா கிருஷ்ணே பரம பூருஷே பக்தியில் உற்பத்ததே வம்ச சோக மோக பயாபம். யார் ஒருத்தர் பகவானுக்கு தூய பக்தி கொண்டு பண்றாங்களோ, பக்தி கொண்டு பயிற்சி பண்றாங்களோ, அந்த பக்தருக்கு சோகமோ கவலையோ பயமோ அறியாமையோ கிடையாது. அவர் எப்பவுமே பகவானுடைய தாமரை திருப்பாதத்தையே நினைச்சுக்கணும். ஆனா இந்த அந்தணர்கள் பாருங்க, வேதவாதிகள், இவங்க வேதம் படிச்சிருக்காங்க, தர்க்கம் பண்ணிருக்காங்க, எல்லாம் தெரியுது. ஆனா பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்களுக்கு பயம், கம்சனைகளை கொண்டுருவாரோ, சிறையில போட்டுருவாரோ, தண்டனை கொடுத்துருவாரோ. இதுதான் பக்தருக்கும் பக்தர் அல்லாதவங்களுக்குள்ள வித்தியாசம். பக்தர் அல்லாதவங்க பகவானை சண்டையாதனால அவங்க எப்பவுமே கவலையிலையும் ஏக்கத்திலையும் பயத்திலையும் துக்கத்திலையும் இருக்கு. பக்தர்கள் கிருஷ்ணரை சரணடைறதுனால அவங்க கையில ஒண்ணுமே இல்லைனாலும் அவங்களுக்கு ஏக்கமோ கவலையோ பயமோ சோஷதி ந காங்ஷதி பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா ந சோஷதி ந காங்ஷதி சமசர்வேஷு பூதேஷு பக்தி. ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா பிரம்மபூத சின் செப்பரேஷன் பிரம்மபூத பிரசன்ன ஆத்மா ரொம்ப ஆனந்தமா இருக்கு. பிரம்மபூத, நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறது உணர்ந்து ஆன்மாவின் தளத்தில் செயல்படுற ஒரு தூய பக்தர் பிரம்மபூத பிரசாந்த ஆத்மா ரொம்ப ஆனந்தமா இருப்பார். சோஷத்தின் காங்ஷதி, எதற்காக ஏக்கப்படுறதுல எதற்காக கவலைப்படுறது. சமசர்வேஷு பூதேஷு, எல்லா உயிர்வாழிகளும் சமமா பாவிக்கிறார். அந்த மனப்பான்மையில பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணி பகவானுடைய தாமரை திருப்பாத்தி வலுவாக பற்றி கொண்டிருக்கிறார். ஜீவபூத நிலையில் இருக்கிறவங்க தன்னை மறந்து போய் அறியாமையில வேதத்துல சொல்ல கர்மகாண்டம், அந்த பூஜை இந்த பூஜை, சோ மெனி திங்ஸ். அப்ப கிருஷ்ணர் இருந்து ரொம்ப தூரம் விலகி இருக்காரு. அதனால இன்னைக்கு இந்த வகுப்புல முக்கியமான பாடம் என்னது? ஒன்று, வேதவாதிகள் என்று அறியக்கூடிய வேத விற்பனர்கள் வேத மந்திரம் படிச்சிருந்தாலும்
பகவானது சச்சிதானந்த ரூபத்தை ஏற்றுக்கொள்ளாதனால இவங்களை துஷ்கிருதியை தான் சொல்லுவாங்க. துராத்மாக்கள் ஒன்று. இரண்டாவது, பக்தி கொண்டால் மட்டும்தான் பகவானை உள்ளவாறு உணர்ந்து சொல்லுவாங்க. பகவான் பக்தி கொண்டால் மிக சுலபமாக அணுகி விடலாம். பகவானை சன்னிந்து பகவானுக்குரிய பக்தி தொண்டு செய்வது உண்மையான யாகமாகும். ரியல் யஜ்ஞம், உண்மையான யஜ்ஞம் பகவானை சன்னடைந்து அவருடைய தாமரை திருப்பார்த்து பக்தி தொண்டு செய்வது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே. அதனால கலியுகத்துல யாகம் ரொம்ப சுலபமானது மட்டுமில்ல, ரொம்ப சுகமானது. சுசுகம் கருத்தும் அவையில் ராஜவித்ய ராஜகுஜம் பவித்திரமிதமுத்தமம் பிரத்யக்ஷ்வாகம் தர்மம் சுசுகம் கருத்தும். நாம சங்கீர்த்தனம் பண்றத தான் கூட உணரலாம். பகவான் மேல ஆனந்தம் அதிகரிக்கிறது, அன்பு கிடைக்கிறது, ஆன்மீகத்துல பரவசம் கிடைக்கிறது, கண் கூட பார்த்து. जय श्री प्रभुपाद की जय, ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, गो